சோசியல் மீடியாவை பயன்படுத்தி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டை ரகசியமாக வைக்கிறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா வெளிப்படையாக கிடையாது. ஏன்னா சைனா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தடை செய்திருக்காங்க, அங்கே பயன்படுத்த முடியாது, சட்டவிரோதம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த சோசியல் மீடியாவை, எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு வந்து ஒரு 38 வயசு இருக்கக்கூடிய லேடினா, அதே நேரத்தில் என் கூட வந்து இருக்க விருப்பப்படுபவர்கள், அது ஏஜ் வித்தியாசம் இல்லாமல் சிறுவர்கள் இருந்து முதியவர்கள் வரைக்கும் யாராக இருந்தாலும் என்ன வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் சோசியல் மீடியாக்களில் இவங்களுடைய போட்டோக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல லிப்ஸ்டிக் போட்டு மேக்கப் போட்டு நல்ல ஒரு மாடல் அழகி போல ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் போல இவங்களுடைய புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாமே அங்கே வைரல் ஆகிறதுனால, ரீல்ஸ் எல்லாம் ஆகிறதுனால அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து பல மில்லியன்கள் இருக்கும்போது ஸோ இவங்க வந்து வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. வீட்டுக்கு வர வைக்கும் போது அங்கே வரக்கூடியவர்களோட இவங்க வந்து பெட்டில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அங்கே நடக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வரக்கூடிய நபர்களிடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராசிக்யூஷன் அப்படின்னா ஒரு பெண்மணி ஈடுபடுறாங்க அப்படின்னா ஒரு பணத்துக்காக தேவைக்காக பணத்தேவைக்காக ஈடுபடுறாங்க அப்படிங்கிற நிலையில எடுத்துக்கலாம். ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சினிமா ஆர்டிஸ்ட், பெரிய லெவலில் ஒரு வசதி வாய்ப்பில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்தவரைக்கும் இன்னும் தன்னுடைய வேலைகளை நிறைவேற்றுவதற்கு இல்லை பல லட்சங்கள் கோடிகளை சம்பாதிப்பதற்கு அப்படிங்கிற நிலையில போய்கிட்டு இருக்கோம். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ அப்படிங்கிற நிலையில பண்றாங்க.